மீன ராசியில் பிறந்தவர்கள் உலகை அழகாக மாற்றும் அற்புத கலைஞர்கள். ஓவியம் வரைந்தால் அது உயிர்ப்பிப்புடன் இருக்கும். இசை பாடினால் அதில் ஆன்மா கலந்து இருக்கும். கவிதை எழுதினால் அது வாசித்தவரின் இதயத்தில் அன்பின் தீபம் ஏற்றும். ஏனென்றால் மீனராசிக்காரர்கள் தாங்கள் வாழ்வதற்காக மட்டுமல்ல, உலகிற்கே ஒரு உந்து சக்தியாக இருப்பார்கள். அவர்கள் வாழ்வின் மூலம் மற்றவர்களுக்கு கருணை, அன்பு, பொறுமை, தியாகம் ஆகியவற்றின் அருமையை உணர்த்துவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கை குறுகியது என்றாலும் மீனராசிக்காரர்கள் கனவு காண்பது எப்போதும் பெரிதாகவே இருக்கும். சிறிய விஷயங்களால் அவர்களின் சிந்தனை முடங்காது. பெரிய கனவுகளை கண்டு அதை அடைய அற்புதமான முயற்சிகளை எடுப்பார்கள். அவர்களுக்கு பிறர் மனதை வாசிக்கும் திறமை உண்டு. யாராவது பேசாமல் கூட அவர்களின் உணர்வுகளை, தூக்கத்தை, சந்தோஷத்தை புரிந்து கொள்வார்கள். அதனால்தான் அவர்களிடம் யாரும் மனதை திறந்து சொல்ல பயப்பட மாட்டார்கள். மீனம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை ஒரு புனிதமான பயணமாக காண்கிறார்கள். அவர்களின் ஒவ்வொரு அடியும் தர்மம், கருணை, அன்பு, கலை, ஆன்மீகம் போன்ற உயர்ந்த பண்புகளால் நிரம்பி இருக்கும். மேலும் அவர்கள் குடும்பத்திற்கே ஒளியாக இருப்பார்கள். அனைவரையும் இணைத்து வைத்திருக்கும் பசுமையான மரமாக விளங்குவார்கள். யாரும் செய்யாத நற்பணிகளை அவர்கள் செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்கள் கிடைத்தால் வாழ்நாள் முழுவதும் உண்மையான நண்பர் கிடைத்தது போல இருக்கும். இவர்களின் அன்பு தூய்மையானது, சுயநலமற்றது, நிரந்தரமானது. அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடம் எனும் திருமணம் கூட்டாளி ஸ்தானத்தில் சென்று அமர்கிறார். செவ்வாய் உங்களுக்கு 2 குடியவர். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி. உங்களுக்கு 9 குடியவர். பாக்கியத்தை தரக்கூடியவர். தற்போது 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கப் போகிறார். இதுவரை சந்தித்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்க போகிறது. இந்த செவ்வாய் பயிற்சி காரணமாக கணவன் மனைவிக்கு வருமானம் கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்புகள், பணவரவு உண்டாகும். செவ்வாய் ராசியை பார்ப்பதால் பணவரவு பாக்கியம் உண்டாகும். ஆனால் ராசியிலேயே சனி அமர்ந்திருப்பதால் எரிச்சல் ஏற்படும். கோபம், ஆக்ரோஷம் மிகவும் அதிகமாக ஏற்படும். முடிவுகளை எடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜென்ம சனியும் இருப்பதால் மனசங்கடம் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. சிறிய விஷயங்கள் கூட பெரிதாகும் வாய்ப்புள்ளது. வேலை, குடும்பம், உறவு, நண்பர், காதல் விஷயங்களில் கோபத்தை தவிர்க்க வேண்டும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் வந்து ராசியை பார்ப்பதால் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. அதீத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. கணக்கு வழக்கு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. பாக்கியாதிபதி தனக்கு 11ஆவது இடத்தில் அமர்வதால் பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அவசரப்பட்டு வேலையை விடாமல் இருப்பது நல்லது. எங்கு சென்றாலும் உங்களுக்கு திருப்தி இல்லாத நிலை ஏற்படும். மனம் சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பொதுவாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சூரியன் உங்களை நேருக்கு நேராக பார்த்து அமர்ந்திருக்கிறார். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது. முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். சுக்கிரன் பலமாக இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஈகோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதேபோல் சுக்கிரன் சாதகமாக வருகிறார். அதன் பிறகுதான் குடும்பத்தில் நிம்மதி வர இருக்கும். குறிப்பாக செவ்வாய் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சிறு சிறு விபத்துகள், பணம் கொடுத்து ஏமாறும் வாய்ப்புகள் உள்ளது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வீடு, மனை, சொத்துக்கள் வாங்கும் போது தாய் பத்திரத்தை சரியாக பார்த்து கொண்டு வாங்குவது நல்லது. சகோதரர்களால் வீண் செலவுகள், அலைச்சல்கள், சிறிய சிறிய பழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் வெற்றிகள் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் கேது இருப்பதால் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மேலும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பது நல்லது. பிள்ளைகளால் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும். புதன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவிகரமாக இருப்பார்கள். ராகு 12ஆம் இடத்தில் இருப்பதால் தூக்கம் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது. பணவரவு நன்றாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். குறிப்பாக பண விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. பழிச்சொல் வரும் என்பதால் கவனம் தேவை. இந்த மாதம் முழுவதும் நல்லவையெல்லாம் நடக்க ஸ்ரீ சக்கரால் தாழ்வாரை வணங்குவது நன்மை பயக்கும். தூய்மை பணியாளர்களுக்கு உதவுவது மேன்மைகளை ஏற்படுத்தும். வாழைப்பழம் தானமாக கொடுப்பது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், ஆனந்தங்கள் ஏற்படும். பணவரவில் இருந்த பாதிப்புகள், தடைகள் பரிபூர்ணமாகவே நீங்கும்.
குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். மனதில் இதுவரை இருந்து வந்த பாரங்கள் கஷ்டங்கள் படிப்படியாகவே நீங்க போகிறது. நவக்கிரகங்களில் இருக்கும் சூரியனை வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும். சூரியன் கோயிலுக்கு சென்று அங்கு கோள் வினை தீர்க்கும் விநாயகருக்கு வழிபாடு அபிஷேகம் செய்து பாதிப்புகளில் இருந்து உங்களை காக்கும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது சூரியனார் கோயிலுக்கு செல்வது நற்பலன்களை தரும். குறிப்பாக மீன ராசியினருக்கு ஜூலை மாதம் முடிந்துவிட்டது. இதனால் இனிவரும் மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு சகோதர சகோதரிகளால் அதிர்ஷ்டமும் ஆதாயம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். புதிதாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அனுகூலமாக பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டமானதாகவே இருக்கும். தடைகளை முறியடிக்கும் மாதமாகவே இருக்கும். மீன ராசியினருக்கு இருக்கும் முன்னேற்றத்திற்கான பாதைகளை வகுத்து நீண்ட மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தடைகளும் குறைகளும் படிப்படியாக நீங்குவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். ஏனென்றால் ஜென்மசனி ஆக இருந்தால் கூட திருமணமான தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யமும் அன்பும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். யோகமும் உற்சாகமும் உண்டாகக்கூடிய மாதமாகவே இருக்கும். பணவரவு பொறுத்தவரை திருப்திகரமாகவும் லாபகரமாகவும் இருக்கும். பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக ஏற்படாது. உங்கள் உழைப்புக்கு ஏற்ப பலன்கள் மற்றும் பணவரவு இருக்கும். அடுத்ததா ரொம்ப முக்கியமானது மீன ராசிக்காரர்களுக்கு சப்தமாபதி புதன் பகவான் பஞ்சமத்தில் இருப்பது யோகமாகும். சிலருக்கு காதல் உறவுகள் புதிதாக அமையும். விரும்பியவரை திருமணம் செய்யும் யோகம் உண்டாகும். ஏழரை சனி நடப்பதால் சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஜென்மசனி காலத்தில் ஏதாவது விஷயம் தடைப்பட்டால் கவலைப்பட தேவையில்லை. ராசியில் சனி பகவான் அமர்ந்து ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. உடல்நிலை பாதிப்பு, வேலையில் நெருக்கடி, வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவை ஏற்படும். வேலை மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது. ராசிக்கு அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்ல வருமானங்கள் வரப்போகிறது. ஆனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தங்க நகைகள், கார் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அக்கறை செலுத்துவது நல்லது. இந்த மாதத்தின் 2ஆம் பகுதியில் அரசு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அஷ்டமாபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களுக்கு சேதம், விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதனால்தான் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் 7ஆம் இடத்திலும் புதன் 5வது இடத்திலும் இருப்பதால் லிவிங்கில் இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் யோகம் உண்டாகும். முதல் திருமணத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகும். அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடிய சிலருக்கு காதல் திருமணம் செய்யும் யோகம் ஏற்படும். அதிலும் முக்கியமாக கிரக நிலைகள் மீன ராசியினருக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும். மனம் ஒரு நிலையாக இல்லாமல் அலைப்பாயும் என்பதால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறுவீர்கள். உதாரணமாக திடீர் செலவுகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் சூழல் உண்டாகும் என்பதால் கவலை ஏற்படலாம். மீன ராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்களில் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், திருமணம், குடும்பம், வாழ்க்கை உள்ளிட்ட விவகாரங்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த வருடத்தின் கடைசி 4 மாதங்கள் மிகவும் முக்கியமானது. மீனராசிக்காரர்கள் முழுவதுமே ஒரு விதமான மனக்குழப்பத்தை எதிர்கொண்டு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற குழப்பத்திலே இருப்பார்கள். நீங்கள் ஒரு முடிவை எடுத்தாலும் அதற்கு எதிர்மாறான கருத்தை கொண்டிருப்பவர்கள் உங்கள் முடிவை மாற்றலாம். இதனால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். புது முயற்சிகள் உடனடியாக பலன் தராமல் இழுத்தடிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சனி வக்கரமாக உங்கள் ராசியிலே இருப்பதால் எல்லா விஷயம் நிதானத்தையும் பொறுமைகளையும் கடைபிடிப்பது அவசியம். கோபப்படாமல் இருப்பது ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளால் விரயம் ஏற்படும் மற்றும் மன கஷ்டமும் உண்டாகும். சொத்து விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வேலை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். சனி வக்கரமாகி சஞ்சரிப்பதும் செவ்வாய் திருமண ஸ்தானத்தில் இருப்பதும் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைகளை குறிக்கிறது. அது மட்டுமில்லாமல் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் இனிவரும் மாதங்களில் மீன ராசிக்காரர்களுக்கு சோதனை காலமாக இருந்தால் கூட வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமாகவே உள்ளது. குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு ஊர் அல்லது வேறு மாநிலம், வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு இது மிக பொன்னான காலமாகும்.